என் பேர் வைஷ்ணவிங்க. நான் ஈரோடு மாவட்டம் தான். இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். இப்போ அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தோம். ஒரு கூட இருக்கவங்க பார்க்குறதுக்காக வந்திருந்தோம், உடல்நிலை சரியில்லைன்னு. இப்போ கழிப்பறை பயன்படுத்தணும்னு போனால் கழிப்பறையை பயன்படுத்தவே முடியல. பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தவே முடியல. இப்போ மருத்துவ வளாகத்துக்குள்ளே கழிப்பறைகள் இருக்குது. ஆனால் அது சுத்தமாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குது. உள்ளே காலே வைக்க முடியல. உள்ள நோயாளிகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு கழிப்பறை இருக்குது. அதுக்குள்ளே உள்ள உடன் இருக்கிறவங்களுக்கு அனுமதி இல்லை. அவங்க வெளியே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப தரமற்ற நிலையில் இருக்குது இந்த கழிப்படம் எல்லாமே. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அதிக செவிலியர்களே இல்லை மருத்துவம் பார்க்குறதுக்கு. மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இல்லை. செவிலியர்கள் இருந்தாங்கன்னா மருத்துவர் கம்மியாக இருக்காங்க. இதே பிரச்சனை உண்டாயிட்டே இருக்குது. அப்புறம் விரிசல் ஏற்பட்டிருக்கு. நம்ம இதில் இப்போ புது கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்தா நமக்கு அச்சமாக இருக்குது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயமாகவும் அச்சமாகவும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. அப்புறம் உடன் இருக்கிறவங்களும் உட்கார்றதுக்கு இடமே இல்லைங்க. அந்த உடனாளிகள் தங்கும் இடம்னு போட்டிருக்காங்க. அது ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. மித்தி எல்லாம் வெளியே நின்றுட்டே இருக்காங்க. 108 வரதுக்கு இடையூறாகவும் இருக்குது. எல்லாம் நம்ம உடன் தங்குறதுக்கு இடம் இல்லாததுனால எல்லாம் வெளியே பாதையிலே படுத்திருக்காங்க நம்ம உடன் இருப்பவர்கள்லாம். ரொம்ப இது பிரச்சனை சூழ்நிலையாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரக்சர் தள்ளுறது நோயாளிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போகிறவங்க வரமாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. பணம் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் தள்ளுறதுக்கு ஆளும் இல்லைங்க. இப்போ ஆட்கள் கம்மியாக இருக்கனால அவங்களும் டிமாண்டாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு தீர்வு காணணும்.